நாளும் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்கான பயனுள்ள யோகாசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன ஆசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையில் மக்கள் அதை பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக தங்கள் காரியங்களை செய்கிறார்கள், எந்த தங்கு தடையுமின்றி செய்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். நோய் என்பதே அவர்களுக்கு வராது. இன்றைக்கு மக்களிலே 99% தங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை இன்றைக்கு மருத்துவ செலவுக்குத்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நோயே வராமலும் வந்த நோயை எந்த செலவும் இல்லாமலும் ஆக்கக்கூடிய அற்புதமான கலைதான் யோக கலை. யோகம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். எல்லா விதமான யோகமும் நமக்கு கிடைத்துவிடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறார்கள். நோயில்லாமல் இருப்பதுதான் மனிதனுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அற்புதமான ஆசனத்தை எல்லோரும் பழக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகாலை வேளையில் மக்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அரங்கிற்கு எனது வளர்ப்பு மகள் இங்கே வந்திருக்கிறாள். அவள் பிடெக் படித்து கொண்டிருக்கிறாள், ஃபைனல் இயர். சிறு வயதிலிருந்தே அவர்கள் இந்த யோகாசனத்தை படித்து கொண்டு அற்புதமான பல்வேறு மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்தவர்கள். அவர்கள் இப்பொழுது சற்று கடினமான ஆசனம், வாமதேவ ஆசனம் என்ற ஒரு கடினமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். காலை மடித்து வயிற்றிலே கொக்கியை மாட்டிக்கொண்டு கழுத்தை பின்னால் வளைப்பது என்பது மிக மிக கடினம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 3-4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். பார்ப்பதற்கே சற்று எளிமையாக தோன்றினாலும் காலை வளைத்து வயிற்றில் கொக்கி கொண்டு மாட்டுவது என்பது கடினம். இப்பொழுது வலது காலை மடக்கி செய்ய போகிறார்கள். அதான் அதற்கு மாற்று ஆசனம், வாமதேவ ஆசனம். ஒரு கையை தூக்கி செய்ய முடியுமா? ஒரு கை தூக்கிய வாமதேவ ஆசனம் பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். கவனமாக பார்க்க வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள். கால் ஃப்ளாட்டாக இருக்கணும், பாதம், அதான் முக்கியம். இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் உடல் சுறுசுறுப்பாகி நினைவாற்றல் பெற்று இன்ஜினியரிங் காலேஜில் படித்தால் மட்டும் போதாது, அதிகமான மதிப்பெண் எடுத்தால்தான் காம்பஸ் இன்டர்வியூவில் அவர்கள் தேர்ச்சி அடைய முடியும். அதற்கு இந்த ஆசனம் அவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வீட்டிலிருந்து கல்லூரியை பிடிப்பதற்கே 2 மணி நேரம் அவர்கள் பஸ்ஸில் செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு மனோதிடம் வேண்டும்.
6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி 9 மணிக்கு தான் கல்லூரிக்கே செல்ல முடியும். அதற்கு பின்னால் 1 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் வகுப்பு, வீடு வந்து சேர்வதற்கு 7 மணி ஆகும். மாணவர்கள் சோர்ந்து விடுவார்கள், மாணவிகள் சோர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் யோகக்கலை முக்கியம். கல்லூரிகளெல்லாம் இவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் யோகாசனத்தை கட்டாய பாடமாக வைத்து மாணவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மாணவிகளுக்கு தனியாக, மாணவர்களுக்கு தனியாகவும் இன்ஜினியரிங் காலேஜில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மார்பகம் எரியப்படுகிறது. கழுத்து, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு அநேகம் பேருக்கு வந்துவிடும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. கழுத்து பின்பக்கமாக வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் சரியாக செயல்படுகிறது. வாமதேவ என்ற முனிவர் இந்த ஆசனத்தை செய்த காரணத்தினால்தான் இதற்கு வாமதேவ ஆசனம் என்று பெயர். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். கல்லூரி மாணவர்கள் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சற்று வசதி படைத்த கல்லூரிகள், எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் இந்த ஆசனத்துக்கு தனியென்றே ஆசிரியர்களை போட்டு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பல சோதனைகள், படிப்பை முடிக்க முடியாத நிலையெல்லாம் அங்கே ஏற்படும். சில சமயங்களில் குறிப்பிட்ட பாடத்திற்கு சரியான ஆசிரியர்கள் அமைவதில்லை. அதன் காரணமாக மார்க் வாங்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். அவைகளெல்லாம் அவர்கள் தாண்ட வேண்டும். 4.5 ஆண்டு 5 ஆண்டு அந்த இன்ஜினியரிங் படிப்பை முடித்து வெளியே வந்துவிட்டால் மட்டும் போதாது. அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தால்தான் காம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல மார்க் கிடைத்து அதிலே வேலைவாய்ப்பு கிடைக்கும். படித்துவிட்டு இன்ஜினியராக வந்து ஏதோ ஒரு கடையில் போய் மாசாவாக வேலை செய்தால் என்ன பிரயோஜனம் பாருங்கள். உயர்ந்த மதிப்பெண் பெற்று காம்பஸ் இன்டர்வியூக்கள் அதில் வெற்றி பெற்று நமது தாய் தகப்பனார்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும். லட்சலட்சமாக செலவு பண்ணியிருக்கிறார்கள். தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் செலவு செய்தால்தான் அங்கே அட்மிஷனே கிடைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை. அப்போது படித்து அவர்கள் உடனடியாக வேலைக்கு போனால்தான் பெற்றோர்களுக்கு செய்த கடமையாகும். அந்த நிலையில் கல்லூரிகளிலும் ஆண்களும் பெண்களும் இதுபோன்ற ஆசனங்களை அவர்கள் பழகி நிறைய மதிப்பெண் பெற்று காம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெற்று தன் தாய் தந்தையர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.